வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நான் முக்கியமா ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா, தயவுசெய்து யாரும் யார் மேலயும் வெஞ்சன்ஸ் வச்சுக்க வேண்டாம். இப்போ ஸ்ருதிகாவே எடுத்துக்கோங்களேன். ஸ்ருதிகாவே சில நேரத்துல கத்திர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நார்மலாயி அவங்க ஃப்ரெண்டா தான் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஸ்ருதிகாக்காக பேசுறோம்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லாரையும் டேமேஜ் பண்ற மாரி பேசி, என்ன வரப்போகுது? ஒண்ணும் வரப்போறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃபுல்லா ஸ்கிரிப்டட்ன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்ம இதுக்காக ஏன் போராடணும் முதல்ல? இவங்க ஃபேக்கா இருக்காங்க, இவங்க லிட்டில் ஸ்னேக், இவங்க முதுகுல குத்துறாங்க. இந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையே. பிக் பாஸ்ன்றது ஒரு கேம் ஷோவா மட்டும் பார்ப்போம். கேம் ஷோல கரெக்டா ஆடுறாங்களா இல்லையா? அவ்வளோதான் இதுல. நிறைய பேருக்கு இந்த பிக் பாஸ் ஷோவே பிடிக்காது. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. ஆனா இதை பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்காக போய் பர்சனலாக ஒருத்தரை வந்து நம்ம திட்டிகிட்டு இருக்கிறது, நீ ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ வேல்யூ கொடுக்கல, ஸ்ருதிகாக யாருமே நிற்கலை பேசலை, தேவையே இல்லை. அவங்கவுங்களுக்காக அவங்கவுங்க நின்னா போதுங்க. ஸ்ருதிகாவுக்கு நிற்க தெரியும். ஸ்ருதிகா நின்னாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக அவங்க ஆடினாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுத்தாங்க, அடுத்தவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. இதுதான் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ண பிரின்சிபிள். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே இந்த எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்டடாக போகும். சில நேரத்தில் தான் இந்த கண்டஸ்டன்ஸால் கொஞ்சம் சில மிஸ்சேஞ்சஸ் ஆகும். இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா விவியனுக்கும் சும்முக்கும் கிளாஷ் நடக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் இதில் அந்த டாஸ்க் வந்து என்னென்னா, அந்த கோல்டு பார் சில்வர் பார் இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஆளாளுக்கு கோல்டு வந்து விவியந்து, சில்வர் வந்து சும்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். யார் அதிகமாக அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அவங்க தான் வின்னு. கை விடக்கூடாது கடைசி வரைக்கும். இது வந்து டாஸ்க்கு. இதில் வந்து 2-3 தடவை வந்து மாற்றி மாற்றி ஆளாளு கையை விட்டுட்டாங்க, போட்டுட்டாங்க, போகிறாங்க, திருப்பி வந்து பிடிக்கிறாங்க. இப்படி டாஸ்க் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே விவியனுமே ஜென்யூனாக நடந்துக்கணும் தான் சும்கிட்ட பார்த்தாரு. ரீசன் என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் டக்குன்னு விவியனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. அங்கே என்ன இருந்ததோ என்ன பார்த்தனோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சும்மா விவியனும் அந்த ஸ்ட்ரக்சர் டாஸ்க் விளையாடிட்டு இருக்கும்போது அவர் இப்படி இழுக்கிறாரு. இப்படி இழுக்கும்போது என்ன ஆகுது, விவியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு. உங்களுக்கே தெரியும், சும் ஷார்ட்டு ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ பவர் கம்மியாக இருக்க சான்ஸ் உண்டு. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க பீரியட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி தான் விளையாடிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே நான் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்குமே பாயோ கேர்ளோ டாஸ்க்குன்னு வந்துட்டா டாஸ்க் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஜெண்டர். ஓகே, ரெண்டாவது இங்கே வந்து எனக்கு உடம்பு முடியல, என்னால் பண்ண முடியாது, நம்ம அங்கே போய் ரீசன் சொல்லக்கூடாது. ஓகே, இவ்வளோதான் அங்கே மேட்டர். இந்த இது புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கேம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு இந்த இதில் புல் பண்ணும்போது என்ன ஆகுது, 2-3 தடவை தவறி விழுந்துடுறாங்க சும்மா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கீழே படுத்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படுத்துட்டு அது கால் இப்படி வந்து அதை ஸ்ட்ரக்சரை கட்டின மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இதில் முடிஞ்சால் விவியன் வந்து பிடிச்சி இழுத்துருக்கலாம் ஃபோர்ஸாக. ஆனால் கேட்டுக்கிறாரு. ஒரு வாட்டியும் கெஞ்சி கேட்குறாரு, சும் தயவுசெய்து இதை பண்ணாதீங்க, எழுந்துருங்க, பட்டுடும், இழுத்தேன்னா உங்களுக்கு அடிப்படும், எழுந்து நின்று விளையாடும். ஆனால் சும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் இழுக்க மாட்டேன், எழுந்து நின்னதுக்கப்புறம் இழுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேம், நம்ம விளையாடலாம், அதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு பேசுகிறாங்க. கடைசி வரைக்குமே இதே ஆர்குமெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் விவியனையும் தப்பு சொல்ல முடியாது, சும்மையும் தப்பு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டாஸ்க் முடியும் போது கை விட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு சும் விழுந்து கையை விட்டுடுறாங்க. அப்போ வந்து சில்வர் பாஸ் தான் ஆக்சுவலி நிறைய இருக்குது. ரஜத்தை கேட்குறாங்க. ரஜத் தான் ஆக்சுவலி சஞ்சாலக், அவர் தான் ஜட்ஜ் பண்ணணும். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, ரஜத் சஞ்சாலக்காகவும் இருப்பார், ப்ளஸ் கேமும் ஆட செய்வார். இது வந்து ட்விஸ்ட்டு, பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ட்விஸ்ட்டுன்னு, ரஜத் வெறும் ஜட்ஜாக இருந்திருந்த அந்த இடத்துல யார் ஃபஸ்ட்டு கைவிட்டான்றதை ஈஸியாக கணிச்சிருப்பார். ரெண்டாவது, கேம் ஆடும்போது அந்த 4 கையும் எப்படி கவனிக்க முடியும்? சும்மோட 2 கையும் விவியனோட 2 கையும் முடியாது தானே. இவர் எடுத்து போடுறதில்ல, ஓடி போய், அதுவும் எப்படி எடுக்கிறாரு தெரியுமா, போய் பக்கெட்டில் வாடுறாரு. பக்கெட்டில் ஃபுல்லாக வாரிட்டு, இத்தனைக்கு இவர் ஜட்ஜு, பக்கெட்டில் ஃபுல்லாக வாரிட்டு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாரு. இப்படி டாஸ்க் முடிஞ்சது. லாஸ்ட்டாக வந்து என்னுடைய
பார்வையில் எவ்வளோதான் சில்வர் பாஸ் நிறைய இருந்தாலும் ஜெயிச்சது விவியன். ஏன்னா சில்வர் பாஸ் வந்து சும்முது, ஜெயிச்சதா சொன்னால் சும்மா தான் சொல்லணும், ஆனால் விவியன் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நான் சொல்கிறேன், இந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு கையை விட்டது விவியன் தான். இது நேற்றுக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்றும் ஆமாம், அவர் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை விட்டுட்டு டப்புன்னு பிடிச்சிருப்பார், 2 கையும் பிடிச்சிருக்கணுன்றது தான். ஸோ இங்கே ரஜத் சஞ்சாலக்கா மட்டும் இருந்திருந்தாருன்னா இதை கவனிச்சிருந்துருக்கலாம். அவர் விளையாடவும் செஞ்சதால இதை கவனிக்கல. நான் பார்க்கலன்னு சொல்கிறது கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு கேம். இதில் வந்து என்ன ஆச்சு, அவங்களுக்கு கை ஃபுல்லாக நம்னஸ் வந்துடுச்சு. எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்காக அவினாஷும் விவியனும் வரும்போது கரண் வந்து திட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்ருத்திகா திட்டுறாங்க, ஒன்றும் கேட்க தேவையில்லை போங்க அப்படின்னுட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் உமன் கார்ட் ப்ளே பண்ண பார்க்குறியா நீ அப்படின்னு சொன்னது ஸ்ருத்திகா, யார் அவினாஷை. அடுத்து கரண் வந்து விவியனை திட்டுறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கரண் வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாரு, பாத்ரூம் ஏரியாக்குள்ளே. அங்கே போனப்போ அங்கே பர்சனலாக பிக் பாஸ் வந்து கரண் கிட்டே கேட்குறாரு, ஒருத்தங்க கிட்ட உடல்நிலையை பற்றி கேட்க வர்றது தப்பா? இல்லை தப்பில்லை அப்படின்னு கரண் சொல்கிறாரு. ஓகே, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கேட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டார், வேற எதுவுமே சொல்ல. அங்கே ஒரு இக்கு வைக்கிறாரு. விவியனுக்கு இந்த கில்ட் ஃபீல்லையே இருக்காரு. ரீசன் என்னன்னா, ஒன்று அவங்களுக்கு அப்புறம் தெரியுது விவியனுக்கு இவங்க வந்து பீரியட்ஸில் இருக்காங்கன்னுறது. இல்லை ஐயோ நம்ம வந்து ரொம்ப பண்ணிட்டோம், ரொம்ப ஹார்ஷாக விளையாடிட்டோம், அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது அவர் வலிக்குது போல இருக்கு அவருக்கு. அவர் அதுக்காக வந்து மனசார வருந்துறார். இதுக்காக வந்து ஒரு வாட்டியும் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் தயவு செய்து வாங்களேன், 2 நிமிஷம் டைம் கொடுங்க, 2 நிமிஷம். இறங்கி வரவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ருத்திகாவே பிடிச்சி திட்டுறாங்க விவியனை. கேம் முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ருத்திகா பேசியிருக்க கூடாது. கேம் முடிஞ்சிருச்சு, அப்பயும் திட்டுறாங்க. அவினாஷும் ஈஷாவும் வந்து மன்றாடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க யார்கிட்ட, விவியன் கிட்ட, தயவுசெய்து விட்டு கொடுத்துடாத, தயவுசெய்து இறங்கி போயிடாத, சாரி சொல்லாத, சாரி சொன்னா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம பண்ண உழைப்பெல்லாம், நீ சாரி கூட கேட்கக்கூடாது, நம்ம கரெக்டாக தான் விளையாடிருக்கோம் அப்படின்னுட்டு. ரஜத் கூட இவங்க பக்கம் சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறார். ஸோ ஆனால் ஏதோ ஒரு இடத்துல லோவாக இருக்கவே பிக் பாஸ் என்னை கொஞ்சம் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசணும், என்னால் முடியல இப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒன்று பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்கணும், பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்கணும். இல்லையா என்ன விஷயம்னு வெளியே வச்சாவது கேட்டிருக்கணும். அடுத்து போய் என்னன்னு பேசியிருக்கணும். இது எதுவுமே நடக்காமல் நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னாவது சொல்லியிருக்கணும் பிக் பாஸ். அதை விட்டுட்டு அங்கே வந்து அவரே போடுறாரு ஒரு விஷயத்த. இது வந்து விவியனா ஸ்டார்ட் பண்ணலை, அவரே வந்து என்ன நினைக்கிறீங்க, சும்முக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இவர் கொஷின் போடுறாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த கொஷின் கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்றது இல்லாமல் விட்டு கொடுத்துட்றேன்னு அந்த இடத்துல தள்ளப்பட்டுடாச்சு விவியன். விட்டு கொடுத்துடுறேன், நான் சும்முக்கு விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா ஆனால் ஸ்ருத்திகா என்ன சொல்கிறாங்க, உனக்கு தேவைதான்ற மாதிரி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் சொல்கிறாங்க. யாரை பார்த்து? விவியனை பார்த்து. அதுவும் தப்பு தான். விவியனும் இதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எனக்கு டாஸ்க் விளையாடினதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி. ஒரு ரீசன் என்னென்னா, விவியனை இந்த மாதிரி ஆங்கிளில் யாருமே பார்க்கல. அவ்வளோ அக்ரெசிவாக அந்த கேம் ஃபோர்ஸ்டாக விளாடினது. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக விளாடல அப்படின்றது தான் ஹவுஸ்மேட்ஸோட கணிப்பு. இங்கே கேம் விளையாடினது யார் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், பிக் பாஸ். விவியன் வந்து என்னோட டைம் கோட் பதவியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொன்னப்புறம் கரண் இப்போ எனக்கு அவர் மேலே வந்து மதிப்பு வருது, என்னை இப்போ வந்து அவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும் போல இருக்குன்ற மாதிரி கரண் சொல்கிறார். அப்போது திருப்பியும் பிக் பாஸ் கேட்குறாரு. அதாவது விவியன் வந்து விட்டு கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லும் போதே ஸ்ருத்திகா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, செலிப்ரேட் பண்ணிக்கிறீங்களா இதை அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் கரண் இந்த வார்த்தையை சொன்னப்புறம், நான் இப்போ வந்து விவியனை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் திருப்பி கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, முன்னாடி உங்களுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சவங்க இப்போ நல்லவங்களா தெரியுறாங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க மாதிரி தெரியுறாங்கல்ல, கரெக்டு தான் பிக் பாஸ் அப்படின்னு கரண் சொல்கிறார். புரியுதுங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணால் நல்லவங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கேம் ஆடினா கெட்டவங்க.
அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லார் மனசுலையும் இருக்குது பார்த்தீங்க. கடைசியாக பிக் பாஸ் சொல்கிறது என்னென்னா, கடைசி வரைக்கும் இத்தனை நாள் ஆகியும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக விளையாடுறீங்களே தவிர உங்களுக்காக விளையாடலை, உங்கள் கேமுக்காக விளையாடலை இல்லை. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கே நான் ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் கேம் ஆனது பிக் பாஸ். எல்லா இடத்துலையும் இவர் கேம் ஆடிட்டு கண்டஸ்டன்ஸை நம்ம ப்ளேம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்வேன். இதில் இவங்க எல்லாமே பொம்மைங்க தான். ஸ்ருத்திகா 95 டேஸ் இருந்துட்டு வந்தாங்களே, 100 டேஸ்க்கு 5 டேஸ் தான் கம்மி. ஸோ ஆல்ரெடி அவங்க தான் வின்னர் நம்மளே டிசைட் பண்ணியாச்சு. நீங்கள் என்னடா சொல்கிறது, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியாச்சு. நான் ஒரு பாயிண்ட் இங்கே வைக்க விரும்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் தெலுங்கு பிக் பாஸ் நான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவேன். தெலுங்கு பிக் பாஸில் எங்கேயுமே ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த வாரத்தில் நடக்கிற தவறு, அதாவது ஜட்ஜான் பண்ணுற தவறையும் சரி, கண்டஸ்டன்ஸ் பண்ணுற தப்பும் சரி, வார்த்தைங்க விட்டாலும் சரி, வீக்கெண்ட் சாட்டர்டே ஆனால் டோஸு விழும் பாருங்க, அந்த மாதிரி விழும். சீரியஸாக நாங்கள் இதுக்காகவே உட்காந்து பார்ப்பேன் நான் சாட்டர்டே அன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்போம்ல, கரெக்டாக அங்கே விழும். இது ஹிந்தியில் நடக்கவே இல்லை. ஹிந்தியில் எப்படி நடத்துகிறாரு அவர், கேஷுவலாக எப்படி சல்மான் கான் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, எல்லாரோட பர்சனல்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. ஸ்ருத்திகா கிட்ட வந்து அர்ஜுனை பற்றி பேசுனது, பர்சனல் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பற்றி பேசுனது, ஈஷா கிட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசுறது, எதுக்கு அவங்களுடைய பர்சனல்ஸை பிக் பாஸ் ஷோக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பிக் பாஸ் ஷோக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா, எத்தனையோ பேஜஸ் சைன் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க இவங்க. யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா அவங்க பர்சனலை டச் பண்ணுறதுக்கு? கேஷுவலாக டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், சிரிச்சிட்டே. எப்படி நீங்கள் யாருங்க அவங்க பர்சனல் பற்றி பேசுறதுக்கு? நான் கேட்குறேன், அந்த பொண்ணு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சா உங்களுக்கு என்ன? ஸ்ருத்திகா அர்ஜுனும் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன? இந்த கேமில் என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசினா போதும். இவங்க பேசின வார்த்தை தப்புன்றீங்களா? தப்பு, அவ்வளோதான், அதோடு விட்டுருணும். எதுக்கு எங்கேருந்தோ நாங்கள் நாசா டீம் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், டிடெக்டிவ் வச்சுருக்கோம், இன்னும் வருது இன்ஃபர்மேஷன், ஏன்? ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து யாருக்காகவும் நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். அட்லாஸ்ட் இதுதான் கேம் நடந்தது நேற்று. ஸோ இது வந்து ரத்து பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே திருப்பியும் வைக்க போகிறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வைப்பாங்களான்னு தெரில. அதுவும் வச்சா யாருக்காக இருக்கும்னு சொல்லட்டுமா? ஈஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள தான் டாப் 5குள்ளே கொண்டு போகிறதா பிளான் வச்சுருக்காங்க. அடுத்து ரஜத்தை வெளியே அனுப்புறதுக்கு மும்முரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருத்திகா எலிமினேட்டட்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.